பள்ளிப்பாளையத்திலேயே இதுவரைக்கும் யாருமே இவ்வளோ டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு தகுந்த மாரி அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேங்க. ஆனாலும் இன்னமும் நம்ம மக்களுக்கு வந்து சந்தேகம் குறையறதே இல்ல. நெறைய பேத்துக்கு நெறைய டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து புதுசு புதுசா வீடியோ பார்க்கும்போது, ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த டவுட் இருக்கும். நீங்க யூடியூப்லயா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், கள்ளிப்பழம் சர்ச் பண்ணிங்கனாவே நம்மளோட வீடியோஸ் நெறையா வரும். அத பார்த்தீங்கனாவே உங்களோட ஒரு சில சந்தேகம் வந்து அதிலேயே கிளியர் ஆயிருங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து நெறைய பேத்துக்கு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கான வேலைகள் அவ்வளோ இருக்குங்க. இப்ப சப்பாத்தி கள்ளிப்பழம் வாங்குறவங்க நம்மகிட்ட ஃப்ரூட்ஸா வாங்குறாங்க. ஒரு சில பேர் ஜாமா வாங்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஜூஸா குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஜூஸா குடுக்குறது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா அப்படியே எடுத்து அத ஜூஸா குடுக்க முடியாதுங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு மெத்தட் வந்து நான் இப்ப ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அது சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதிரி மெத்தட்ல குடுக்குறேங்க. நம்மளோட கள்ளிப்பழ ஜாம்லயா இருக்கட்டுங்க, இப்ப வர ஜூஸ்லயா இருக்கட்டும், எந்த விதமான கலரும் நம்ம சேர்க்கறது இல்லைங்க. இது இயற்கையான கலரே சிவப்பு கலர் தான். அதே மாரி கெட்டு போகாம இருக்கறக்கு நம்ம இதில எதுவுமே சேர்க்கறதில்ல. இதில கள்ளிப்பழ ஜூஸா இருக்கும். அது கூட சேர்த்து நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இது மட்டும் தாங்க இருக்கும்.